ஒரு சபையில ஒரு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக வாரத்தில் ஒரு நபர் அங்க வருவார், சபைக்கு வருவார். அந்த ஃபாதர் ஒரு கூலிக்குள் இருப்பாரு. இந்த அம்மா வெளியில் நின்றுட்டு பேசுவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஒரு வாரம் சொன்னாங்க, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய அந்த ஃபாதர் நல்ல ஆலோசனைகள் சொல்லி அனுப்பிட்டார். 2வது வாரமும் வந்ததாங்க, அதே பிரச்சனையை சொல்லிட்டு இந்த அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்படியே தொடர்ந்து வாரம் அதே மாதிரி வந்ததையும் இவருக்கு ஃபாதருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார். இந்த அம்மா கிட்ட பார்த்து சொல்லியிருக்காங்க, ஏமா பிரச்சனைகளை ஆண்டவர் மாத்தி இருக்கிறார், இப்படியே பாவத்தையே சொல்லிட்டு இருக்காத, இயேசுவின் நாமத்துல உனக்கு விடுதலை உண்டு. இந்த அம்மா தலையாட்டிட்டு இந்த அம்மா போயிடுச்சு. மறுவாரம் வந்தாலும் மறுவாரமும் அதேதான். உனக்கு என்னதான் பிரச்சனை? வாரம் எனக்கு நீ பேசுறத கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மெதுவா அவர் பேசுறது எல்லாம் நல்லா கவனிச்சுட்டே இருந்துட்டு இந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு நல்லதா பேசுறீங்க, ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு காதுல மட்டும் விழுகிறது இல்லை. காரணம் எனக்கு 2 காதும் கேட்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் இன்னைக்கு இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன சொன்னாலும் சரி, என்ன ஆலோசனைக்குள்ள எல்லாம் அவங்களுடைய விருப்பத்தை மட்டும் வச்சுட்டு யாரு கிரியை செய்யணுமா? ஆண்டவர் கிரியை செய்யணுமா? இன்னைக்கு உன்னுடைய பலவீனம் உன்னை விட்டு நீங்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்க சபைக்கு வர்றீங்க, ஆராதிக்கிற ஜனம் பலவீனமா இருக்கக்கூடாது. நீ பலவீனமா இருந்தா உன்னோடு இருக்கிறவங்களையும் சேர்த்து பலவீனப்படுத்திடுவேன். நீ பலப்பட்டால் உன்னோடு கூட இருக்கிறவர்களையும் நீ பலப்படை வைத்துக் கொள்ளுகிறதற்கு உனக்கு ஆவியானவர் பலம் தந்து நடத்திடுவார்.